நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கும்? இஎம்ஐனால் நடக்கிற பஞ்சாயத்து, இஎம்ஐனால் நடக்கிற சில பல பஞ்சாயத்து பொருளாதார ரீதியான தற்கொலைகளை சம்மந்தமான ஒரு ஓரியன்டாக மூவின்னு நினச்சிடா பார்த்தேன். அதுவே அது அப்படி டோட்டலாக என்டையராக ட்விஸ்ட் ஆகி போச்சு. அது அப்படி என்ன ஸ்டோரி அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக உங்களுக்கு கன்யூஸாக வரும். இஎம்ஐ இது ஒரு தெலுங்கு டப்புடு தமிழ் மூவி. இது டைரக்டர் நேம் போனுதா ரமேஷ். அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் கதை எழுதியிருக்காங்க. பைதவே இந்த படத்தை பார்க்கணும்னு அவசியம் இருக்கிறது அது உருவாச்சுன்னா டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன். பைதவே இந்த படத்தை யாரும் தயவுசெய்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்ல. ஒரு டைம் பொழுது போல் இல்லை சும்மா இருக்கீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லிட்டு பெருசாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்தோட இஎம்ஐ சொல்லி வயசு பசங்களாம் உள்ளே போகிறாங்க. இஎம்ஐ கட்டுற மூலமாக அப்படி காட்டுறாங்க. இஎம்ஐ மூலமாக பெண்களை வச்சு நடத்துகிற தொழிலை வச்சு மாட்டிக்கிறாங்க. அது மூலமாக நிறையா தற்கொலைகள் முடியுது. தற்கொலை வருஷம் நடக்க போலீஸ்காரங்களுக்கு இது என்ன தற்கொலை, என்ன இது இஎம்ஐங்கிறாங்களே. ஆனால் அவங்க கடன் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேஸ் நீண்டுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் இஎம்ஐனா யார் அப்படின்னு சொல்லும்போது இஎம்ஐனா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி வரும்போது அதோட இன்டர்வல் முடியுது. ஃபஸ்ட் ஹாஃபில் விற்கணுன்ற கதை தான். அதான் ஸ்க்ரீன் பிளே ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத காட்சிகள், ஏகப்பட்ட காட்சிகள் எடுத்துருப்பாங்க. அதை இந்த படத்தில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நிறையா காட்சிகள். செகண்ட் ஹாஃபில் இஎம்ஐயான அந்த பொண்ணு, அதாவது இஎம்ஐக்காக தன்னுடைய உடம்பை விற்கிறதுனால அந்த பொண்ணு எதனால் விற்றாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் வழக்கமாக இருக்கும். ஆர்டினரி ஒரு நார்மலாக 4 பேர் உங்களை ரோட்டில் போகும்போது கல்யாணம் ஆகிற பொண்ணு 4 பேர் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. சீரழிக்கிறதுனால அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு கட்டத்தில் போகிறாங்க. அவங்க சிட்டியை சீரழிச்சவங்களை பூரா கொலை பண்ணிட்டு உங்களும் ரிவெஞ்ச் ஆகி டெத் ஆகிடுறாங்க. அவங்க டெத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனும் உங்களை ஒரு தப்பான முறையில் நடந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை பிடிச்சின்னு உட்காந்துருக்கும் போது அவங்க வீட்டுக்காரர் இஎம்ஐயில் வாங்கி போட்ட ஜாமான்லாம் இஎம்ஐ கட்ட முடிஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பறிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட இந்த ஒரு கட்டத்தில் இவருடைய வீட்டு ஓனர் இந்த வீடு உனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நீ இஎம்ஐயில் பண்ணு, இஎம்ஐக்காக நீ காசு கொடுப்ப, இனிமேல் இஎம்ஐக்காக வயசு பசங்கள்லாம் ஓன்ட்ட காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட்னு படம் எடுத்துருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசரை வாழ்த்துக்கள். அந்தளவுக்கு இருக்குது. பைதவே ஓவரால் அந்த படத்தை எப்படி பார்க்கலாம்னா பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு டைட்டிலில் வச்சு ஒரு மூவி இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்க்குறதுனா நீ ஒரு பெரிய பொறுமைசாலி வேணும். நான் பொழுதுபோலேன்னு ஒரு ட்ராவல் டைட்டில் இந்த படத்தை பார்த்தேன். பைதவே இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோடி, பாலுஸ்ரீ தான் அவருடைய முக்கியமான நடிப்பு கதாபாத்திரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடல்கள் சொல்லவே வேணாம். பாடல்கள்னாலே கொஞ்சம் இஎம்ஐன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு பாடல் வருது. சில இடத்துல 2-3 பாடல்கள் வருது. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல் சீன்ஸில் இனிமேல் இஎம்ஐ கட்டுவாங்களா இல்லையா இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டில் கொண்டு போய் முடிக்கிறாங்க. பைதவே ரவிசங்கருடைய மியூசிக்கில் பாடல்கள் ஓரளவு குறைகள் சொன்னாலுமே அவருடைய தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சீரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஆர்கேவன் சேனலில் 5க்கு 2.75 தருவேன். பைதவே இந்த படம் பார்க்குறதும் உங்களுடைய விருப்பம். இது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பாய் யூஎஸ்.